ஆமா ரொம்ப இல்லடா நீ ரிவைஸ் பண்ணுவியோ அப்படின்னு சொல்லி நம்மளால டிலே ஆயிட வேண்டாம்னு சொல்லிட்டேன் நான். Check whether it is government employee or private employee. Okay வா? Step 2, check for date of retirement. Retirement. Step number 3, check for commuted amount and uncommuted amount. தனியா எடுத்து எழுதிக்கோக்கண்ணா இதெல்லாம். அப்பதான் உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். Commuted amount is a lump sum amount. Uncommuted amount is splits monthly. அதுக்கப்புறம் ஸ்டெப் நம்பர் 6, apply the provision. என்ன provision என்ன சொல்றது? Provision says commuted pension for government employee is exempt. அதனால அது டாக்ஸ் பிராக்கெட்லயே போகணும். ஓகேவா? salary has to be calculated as on 1st of every month. இது உனக்கு தெரியும்ல செல்லுமா? இப்ப நான் salary வாங்குறேன்னா போன மாசம் உழைச்சதுக்கு தான் salary வாங்குறேன் கம்பெனிஸ்ல. இந்த மாசம் உழைக்க போறதுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்ல அவங்க. கம்பெனி how it works na, for the number of days I've or no, if I'm actually active in my payroll for the month of September fully, I'm paid in the month of October for my hard work put in the month of September. So salary is to be calculated up. அது அந்த calculation வச்சு தான் இங்க 3 months பண்றோம். இது புரியுறதா? அடுத்தது uncommuted-க்கு payment endல செல்லம் endல ஆமா ஒரு நிமிஷம் குழப்பமா இருக்குல்ல, குழப்பத்தை தீர்த்து வச்சிடும். செல்லமா இங்க பாரு, இங்கே இருந்து இங்க தானடா நம்ம இப்ப ப்ரீவியஸ் இயர் இதானடா நம்மளுது. இதுக்கு தானே நம்ம எல்லாம் சிரமப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி டாக்ஸ் படிக்கிறோம். ப்ரீவியஸ் இயர்ல நடந்த ஒரு விஷயத்துக்கு தானே பண்ணோம். இப்ப நீ சொல்லு செல்லம். ஏப்ரல் 25ல மார்ச் 2024 சும்மா சும்மா போட்டிருக்கேன். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கணக்கு இதுதான். நீங்க சொல்லுங்க. மார்ச் 2024ஓட salary எப்போ வரும் அவருக்கு? வெரி குட், சூப்பர். ஏப்ரலோட salary எப்போ வரும்? ஜூனோட salary எப்போ வரும்? ஜூலைல வரும். ஆகஸ்டோட salary எப்போ வரும்? இல்ல இல்ல, ஒரு வரட்டா. இப்ப மார்ச்சோட salary ஏப்ரல்ல வருது. மார்ச்ல இருந்திருக்காரு அவரு, உழைச்சிருக்காரு, ஏப்ரல்ல வாங்குறாரு. ஏப்ரல்ல வாங்குறாருன்றது போதே அது 2024 25ல வந்துருதா அது? கரெக்டா? ஏப்ரல்ல உழைக்கிறது எப்ப வருது? மேல வருதா? 2வது மாசமா? மே ஃபுல்லா உழைச்சது ஜூன்ல தானே வரும் salary. அதுதான் 3 மாசம். மார்ச்ல இல்ல செல்லம், மார்ச்ல இல்ல கண்ணா. மே 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 எண்ட்ல ஆறாரு. ஆனா மே ஃபுல்லா உழைச்சதுக்கு ஜூன்ல salary வாங்கணுமே. அதனால 3 மாசம்.
ஸோ ஜூன் ஸ்டார்டிங்ல அவருக்கு சேலரி ஸ்டேட்மெண்ட்னே ஒன்று தனியா கொடுப்பாங்க. அது ரிட்டையர்மெண்ட்ல வராது. ஏன் ஜூன் மே எண்டு வரைக்கும் அவர் ஹீ இஸ் அன் ஆக்டிவ் எம்ப்ளாயி தானே. அதனால அவரோடது மே ஃபுல் சேலரிக்கும் ஜூன் முதல் வாரமே அவருக்கு பேங்க்ல கிரெடிட் ஆகி சேலரி அக்கௌண்டா தான் இருக்கும் அது. ஓகேவா? சேலரி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரு இதுவா ஆவார், நான் ஆக்டிவ் மெம்பரா ஆவார், ஆர் த ரிட்டையர்ட் பர்சன் கேட்டகரியில வருவார். புரியுதா? ஜூன் மே சேலரி. அதனால தான் இத மூணு எப்போ அவரு இந்த 2025ல ஆக்டிவா எந்த இதுல இருக்காருன்றது தான் இம்பார்ட்டன்ட். இருந்ததுக்கு பைசா எப்படி வருதுன்றது தான் இம்பார்ட்டன்ட். இங்க ஆக்டிவா இருக்க இந்த வந்திருக்கு, இங்க எடுத்திருக்காரு. இங்க ஆக்டிவா இருக்கனால இது வந்திருக்காரு. இங்க ஆக்டிவா அதனால தான் 3 மாசத்தோட சேலரி இங்க கால்குலேட் பண்றோம். ஆமா இதே லாஜிக் தான். ஆமா இதே லாஜிக் தான்டா. அவரோட சேலரியோட அந்த இத முடிச்சதுக்கு அப்புறம் தான் சேலரி செட்டில்மெண்ட்ஸ் பிஎஃப் கிஎஃப் அப்புறம் அவருக்கு என்ன ஏதாவது அவர் வந்து நிறைய லீவ் போடாம அழகா வச்சிருந்தாருன்னா அதை என்கேஷ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் புக்ஸ்ல இருந்து அவரை எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆக்டிவ் மெம்பர்ன்ற புக்ஸ்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் ரிட்டையர்டு பர்சன்ற குரூப்பிங் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இந்த கம்யூட்டட் பென்ஷன் அன்கம்யூட்டட் பென்ஷன்றதே உள்ள வருது. அதனாலதான் சேலரிய 3 மாசமா போட்டு இந்த ரிட்டையர்மெண்ட் மாசம் மாசம் எடுத்துக்கிறாள்ல 15,000 இங்க 9ன்னு போடுறோம். அப்போ 9 3 12 மாசத்துக்கு கணக்கு வந்துருக்கு. இங்க பாரு செல்லம்மா, இப்ப ரிமைனிங் இந்த 9 மாசம் அன்கம்யூட்டட் பென்ஷனுக்கு கணக்கு. ஏன் நான் 2/3 பண்றேன்னா 1/3 அவங்க சொல்றாங்களே சம்ல 1/3 of his pension commuted from his employer he gets. அப்போ 1/3 வந்து கம்யூட்டட் பென்ஷன்னா 2/3 அன்கம்யூட்டட் பென்ஷன். ஆனாலும் இதுல வந்து நம்ம 2/3 கால்குலேட் பண்றோம். புரியுதா? ம்ம். இது இந்த ஸ்ட்ரெச் புரிஞ்சிச்சாடா ஃபர்ஸ்ட் ஒன்னு? அதாவது 75,000 பிளஸ் 90,000 புரிஞ்சிச்சா? அடுத்த கேட்டகரி பார்க்கலாமா? பி. பில என்ன சொல்றான் படிங்க. he gets இங்க தான் கொஞ்சம் உஷாரா பண்ணும். இங்க பாருங்க செல்லம், என்ன சொல்றாங்கன்னா இப்ப கிராஜுவிட்டி அவன் வாங்குறான் கரெக்டா? ஆமா கிராஜுவிட்டி அவன் வாங்குறான். கரெக்ட். கிராஜுவிட்டி ஆமா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அது ஒரு லாங் டேர்ம் டெர்மினேஷன் பெனிஃபிட். அது ஒரு பெனிஃபிட். கிராஜுவிட்டி ஒரு பெனிஃபிட். லீவ் கிளாஸ் என்கரேஜ்மெண்ட் ஒரு பெனிஃபிட். பிஎஃப் ஒரு பெனிஃபிட். பென்ஷன் ஒரு பெனிஃபிட். அந்த மாதிரி பெனிஃபிட் 4 பெனிஃபிட் மெயினா. பென்ஷன் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட், பென்ஷன், ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிஎஃப், கிராஜுவிட்டி, லீவ் என்கேஷ்மெண்ட். லீவ் என்கேஷ்மெண்ட் அக்கார்டிங் டு த அவங்க கிரைட்டீரியா. ஆனா இது நாலும் ப்ரெடாமினண்டா உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க கண்ணா, அவங்க என்ன சொல்றாங்க? கிராஜுவிட்டி வருது அப்படின்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்னொரு கிளாஸ் இருக்கு நம்மளுக்கு. அதாவது ஆமா இப்ப அதே மாதிரிடா இது 75,000 மாறாது செல்லம். இங்க என்ன ஆகும்னா இங்க முன்னாடி 2/3 போட்டிருக்கீங்கல்ல இங்க, அதுக்கு பதிலா 1/2ன்னு போட்டுறணும். ஆமா 1/2. ஆமா 1/2 போடணும். இங்க போடணுமா? ஆனா இங்க ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு கண்ணா. இது கிராஸ் salary taxable salary. இங்க ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. அதை இப்ப நான் சொல்லி தர போறேன். இப்ப நான் இப்ப ஓகேவா? எக்ஸம்ஷன் என்னன்னா இந்த அமௌண்ட்லயே உனக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. அது இப்ப நான் சொல்லி தர போறேன். நல்லா பாத்துக்கோங்க.
இவர் இப்போ வந்து இங்க பாருங்க கம்பெனி செல்லம் இவரு. ஓகே, இப்ப சென்குப்தா கம்பெனி ஆயிட்டாரு. செகண்ட் கேஸ் கணுமா கம்பெனி ஆயிட்டாரு. ஓகேவா? ஸோ கம்பெனி ஓகேவா, கம்பெனி ஆயிட்டாரு அப்படின்னா இதுல 3 lakhல வந்து அன்கம்யூட்டடுக்கு வந்து 67,500. ஒரு clause இருக்கு. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். Commuted pension received by the employee. Gratuity இருக்கு. ஸோ 1/3 of the total pension commuted is exempt. இதுல 1/3 இருக்குல்ல செல்லம்மா, அதாவது 1/3னா என்ன? 3 lakhsல 1/3 எவ்வளோடா? 1 lakh 1 lakh. ஒரு ஜஸ்ட் 1 minute. கரெக்டா? த்ரிஷா கேக்குறதா? உங்க வாய்ஸ் எனக்கு உண்மையே கேட்கலடா. இப்பதான் கேக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோடா. எப்போ உனக்கு ரிட்டர்ன் ஆன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் ஆன் வேல்யூ எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க. சரி, ரிட்டர்ன் ஆன் வேல்யூனா என்ன? டெப்ரிசியேஷன்லாம் போக கால்குலேட் பண்ணி ரீசெண்டான வேல்யூ. ரீசெண்டான வேல்யூ வந்து உனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து உனக்கு 36 monthsக்குள்ள நீ வித்துட்ட அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். எப்போ ரிட்டர்ன் ஆன் வேல்யூ உனக்கு கொடுக்காம இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? ஃபர்னிச்சருக்கு வந்து அதுதான் ஒரு கிளாஸ். எழுதிட்டுமா? WDV and sale price is very near, then it is short term capital gain. ரொம்ப எக்ஸெப்ஷனல்ரா இது. அப்போ வாங்கின விலை இது, there is return on value, வித்த விலை இது. அப்போ 26,000 minus 18,000 will give you 8,000 rupees short term capital gain. ஓகேவா? இது கொஸ்டின் நம்பர் 3A. இது கொஸ்டின் நம்பர் 3B. பாண்ட்ஸ் பர்ச்சேஸ்டு. சிலம் பாண்ட்ஸுக்கு நம்ம என்னடா படிச்சோம்? இண்டெக்ஸ்னு வராம படிச்சோம். பாண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ்ட் ஆன் 1/11/2006 120 4 lakh. சோல்டு வந்து 2025. இப்போ பார்த்தனா இதுக்கு இண்டெக்ஸிங் கிடையாதுல்ல. ஸோ 2,60,000லேருந்து 4 lakhsலேருந்து 2,60,000 மைனஸ் பண்ணா 1,40,000. புரியுதா? இண்டெக்ஸேஷன் கிடையாது. இப்போ சொல்லும் பாண்ட்ஸ்ன்னு போடுறேன். பாண்ட்ஸோட பர்ச்சேஸ் வேல்யூ இது எப்பவுமே எழுதிக்கோ சொல்லமா, 3 வேல்யூ. ரிட்டர்ன் ஆன் வேல்யூ, பர்ச்சேஸ் வேல்யூ, சேல் வேல்யூ. பர்ச்சேஸ் வேல்யூ, டேட்டு, அமௌண்ட், இதுதான் ஃபார்மேட். ஞாபகம் வச்சுக்கோ. பர்டிகுலர்ஸ், டேட்டு, அமௌண்ட். இந்த மூணுத்தையும் அழகா எழுதிட்டேன்னா யூ வில் பி ஏபிள் டு டூ அ குட் டிசிஷன் மேக்கிங். ரிட்டர்ன் ஆன் வேல்யூ இதில் இருக்கா? எதுவுமே கிடையாது, அதனால 0. இது நில்லு போட்டுங்க. பர்ச்சேஸ் வேல்யூ என்ன சொல்லியிருக்கான் அவன்? 1/11/2006. அமௌண்ட் என்ன? 2,60,000. எப்ப சேல் பண்ணியிருக்கான்? 1 தெரியறதாடா உனக்கு? 2025. ஓகேவா? 4 lakhsக்கு அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 1,40,40,000 லாபம். ஓகேவா கண்ணம்மா? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆல்மோஸ்ட் 19 கடலை. எக்ஸாக்ட்லி. இங்க எழுதிடுவா. as bonds are there, no indexing.
As bonds, there is no indexing. Question number C பார்க்கலாம். Cost of acquisition of house at Delhi in 1996. Purchase எப்ப பண்றோம்? 1996, 96, 97. எவ்வளவுக்கு பண்றோம்? 1 லட்சத்துக்கு பண்றோம்டா. இம்ப்ரூவ்மெண்ட் பண்றான் செல்லம். அவன் இம்ப்ரூவ்மெண்ட்க்கும் ஒரு இது கேப் கொடுத்துக்கோங்க. இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 1999 2000லாம் பண்றோம். 3,20,000க்கு பண்றான் செல்லம். அப்புறம் அதை தவிர காஸ்ட் ஆஃப் மார்க்கெட் வேல்யூ, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, அது மறந்துட்டேனே. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அது எப்பவுமே ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எப்போ டேட்டுமே 01/04/2001 தான் இருக்கும். 4,60,000. அடுத்தது காஸ்ட் ஆஃப் அடிஷன்ஸ். ஆக்சுவலா இது உங்க புக்கு பிரிண்டே ஸ்ட்ரைட்டாவே இல்லடா. என்னன்னா இதுக்கு தான் இதுவான்னு ஒரு டவுட்லாம் வருது. உங்களுக்கு வந்திருக்காடா அந்த மாதிரி? ஆ, ஆ, அதுலயே காஸ்ட் ஆஃப் அடிஷன்ஸ் 2008 2009 3,20,000. திருப்பி ஏதோ ஒன்று ரெனோவேஷன் பண்றான் பாவம், அவனும் இதை பண்ணினே இருக்கான். சேல் பிரைஸ் 01/04/2024 28,60,000. அபாடி இப்பதான் கிளைமாக்ஸ்க்கு வராங்க. சேல் பிரைஸ் பிரச்சனை இல்லடா, இதுதான்டா சேல் பிரைஸ். இப்ப பார்ச்சலாம் 1996-97ல வாங்கின ப்ராப்பர்ட்டியை 2024ல தான் விற்கிறான். இது கண்டிப்பா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். கரெக்டா? இதுல பிரச்சனை இல்ல. இப்ப அடுத்தது நம்ம கால்குலேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்? இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் பண்ணணும். இப்போ ஃபார்மேட் நம்மளோட ஆஸ்தான ஃபார்மேட் டப்புன்னு எடுத்து டப்புன்னு போட்டுற வேண்டியதான். இங்க போட்டோமா, இப்படி போட்டோமா, இது இறக்கிட்டோமா. இப்ப டேட்டா கிடைச்சிருச்சா நம்மளுக்கு எல்லாமே? இப்போ ஒன்னா பார்க்கலாம்டா. சேல் கன்சிடரேஷன் 28,60,000. இப்போ நான் இந்த ஃபார்மேட்டோட சொல்லி தரேன்டா, உனக்கு எப்படி அலைன் ஆகுதுன்னு பாரு. அப்ப ஃபார்மேட் மேல உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். லெஸ் இவன் இல்லடா, எக்ஸ்பென்சஸ் ஆன் டிரான்ஸ்ஃபர் இல்லடா, பரவாயில்லடா, போனா போட்டோம். கொடுப்பான் கொடுப்பான் கொடுப்பான். எக்ஸ்பென்சஸ் ஆன் டிரான்ஸ்ஃபர், brokerage, கமிஷன், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி கொடுப்பான். ஓகேவா? இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் பண்ணோம் சொல்லும். இப்போ நீங்க எப்படி இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷனோட ஃபார்முலா என்ன சொல்லுங்க? 363. ஒரே நிமிஷம். இங்க ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ? ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தானே எடுத்துக்கணும். ஆ புடிச்சிட்டான். டிவைடட் பை என்ன பண்ணோம்? பர்ச்சேசிங் பிரைஸ் இண்டெக்ஸ். பர்ச்சேசிங் பிரைஸ் இண்டெக்ஸ், நாட் பர்ச்சேசிங் பிரைஸ். இதுதான் பர்ச்சேசிங் பிரைஸ் 4,60,000 தான் ருபீஸ். 363 divided by purchasing price of cost of acquisition என்ன? 14,2000 ஓடது பை டிஃபால்ட்டா என்ன? 100. கரெக்டா? so 1 lakh 16,69,800. கரெக்டா? புரியுதா இல்ல? காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன? சொல்லுங்க. காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க தான் சொல்லணும். இதே கான்செப்ட் 2008 2009 ஓடது என்ன காஸ்ட் ஆஃப் இண்டக்ஷன்? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன வரும்? ஆ ம் வெரி குட். ஆ அவ்வளவுதான். ஓகேவா? சூப்பரா.
இப்ப என்ன பண்ணோம்? இதுலேருந்து இத மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா 3,42,000. ஆமா, 3,42,316.79. வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களாடா? இட்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் கடைசியா கொடுத்துருக்காங்கடா. கவனிக்கவே இல்லடா நான். கடைசியா கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் கடைசியா கொடுத்துருக்காங்க. 60,000. அப்போ 2,82,317 வந்துடுது பாருங்க. ஓகே, புரிஞ்சுச்சா? கடைசியா தான் கொடுத்துருக்காங்க. ஒண்ணுமே தெரிலடா ஆக்சுவலா. நான் இன்னும் கொஞ்சம் கூட பெருசா வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கிறேன். 4 போடலாமா? டி போடலாமா? இதுதான் ஃபார்மேட் கண்ணா. எனி சம் இதான் ஃபார்மேட். என்ன ஃபார்மேட்? பர்டிகுலர்ஸ், டேட், அமௌண்ட், ரிட்டர்ன் ஆன் வேல்யூ, பர்ச்சேஸ் வேல்யூ, இம்ப்ரூவ்மெண்ட் வேல்யூ, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, காஸ்ட் ஆஃப் அடிஷன்ஸ், சேல் பிரைஸ், எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல். இப்ப நீங்க ட்ரை பண்றீங்களா? ம். இப்போ ராமன் ராஜு inherited house at Ludhiana from his father. ராஜு கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்றாங்க, வாங்கிக்கிறாங்க. ஹவுஸ் வந்து was acquired by மிஸ்டர் டி. அப்புறம் டி வந்து 1989 90ல டி வந்து அக்வயர் பண்ணிக்கிறாரு. ஓகேவா? 1989 90ல பர்ச்சேஸ் எவ்வளவு ரூபாய்க்கு? எஃப்எம் வேல்யூ என்ன? இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருக்கா இந்த இதுல கொஸ்டின்ல பாருங்க. இல்ல, அப்போ ஜீரோ. ஜீரோ போட்டுக்கோங்க. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இருக்கா? ஒண்ணும் இல்லடா, இந்த டேட்டா எல்லாம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, இல்லன்னா இதான் ஃபார்மேட் செல்லம். இனிமே கேபிட்டல் கெயினோட கிவன் டேட்டா ஃபார்மேட் இதுதான் உங்களுது. சரியா? ம். புரியுதாடா நான் சொல்றது உங்களுக்கு? ஆனா நீங்க ரொம்ப ப்ரீ ஆக்குபைடா இருக்கீங்க. என்னாச்சு? ஓ, ஓகே, ஃபைன் ஃபைன். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ என்ன? ஜலம் 1,4,2001க்கு எப்பவுமே காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் 100 தான். சரியா? அது எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி 2024 25க்கு 363 சொல்றோமோ அதே மாதிரி 1,4,2001க்கு 100. காஸ்ட் ஆஃப் அடிஷன்ஸ் இருக்கா? சேல் பிரைஸ் என்ன? 17,80,000. இதாண்டா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம் அதே ஃபார்மேட்டை. 17,80,000. ஏய், இது இருக்காடா செல்லிங் எக்ஸ்பென்சஸ்? இல்ல, அது மட்டும் பார்த்துக்கோங்க கண்ணா. செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஜீரோ. காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். ம். 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 பர்ச்சேஸ் ஒரே நிமிஷம் சொல்லலாம். பர்ச்சேஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, சோல்டு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். இவன் வந்து
ராமன் ராஜு வந்து 2006ல இன்ஹெரிட் பண்றான்டா. ராஜு கிட்டேந்து. ஓகே, நான் இங்க தப்பா போட்டிருக்கேன். 1980 தப்பா போட்டிருக்கேன்டா. பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது வந்து ராஜு வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து வாங்கினது 2006ல தான். 2001க்கு அப்புறம் தானே 2006. அப்போ 2006ஓட காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் தான் எடுத்துக்கணும். புரியுதா கண்ணா? இங்க பாருடா, அதாவது ராஜுவோட அப்பா வந்து ராஜு லுதியானால இருக்க விட டி ராஜு கிட்ட இருந்து வாங்குறாரு. 2006ல தான் வாங்குறாரு. 2001க்கு அப்புறம் தானே இருக்கு. அப்ப இதுதான் எடுத்துக்கணும். புரியுதா? இப்ப 1998ல அவர் வாங்கியிருந்தாருன்னா இது எடுத்துக்கணும். 2006ல தானே அவர் போஸ்ட் 2001க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இண்டெக்ஸ்ட் இந்த இது இண்டெக்ஸிங் கான்செப்ட் இருக்கறனால 117 தான் எடுத்துக்கணும் டினாமினேட்டர்ல. புரியுதா? புரியுதா இல்லையா? திருப்பி சொல்லட்டுமா? ஸோ 16 லேக்ஸ் 13 வரும். இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருக்காடா இதுல? இல்ல, ஜீரோ. ஸோ 1,66,667, 1,66,667. இது எல்லாமே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கண்ணா. 3D. இந்த சம் பார்க்கலாமா? ம். வாசுதேவ் படிங்க செல்லம். உடுப்பி உடுப்பி உடிபி. ம். ஆ. ம். செல்லம், இங்க அந்த எக்ஸம்ஷன் வரும்டா. 54 எக்ஸம்ஷன் ஒன்று இருக்கு. உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்களா எக்ஸம்ஷன்ஸ்லாம்? பா, செம்ம போங்க. சூப்பரா சொல்றடா. அவ்வளவுதான். வந்த லாபத்தை நான் திருப்பி 2 வருஷத்துக்குள்ள இன்னொரு வாங்குறது தான் அந்த. அப்புறம் அதனால தான் எல்லாருமே டக்குன்னு பைசா வந்தோடனே டக்குன்னு வாங்கிடுவாங்க. வாங்கிடணும். அப்பதான் நம்ம இந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்சம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் தான் சொல்லுமா இங்க இது. ஸோ நம்மளோட இது பார்க்கலாமா? ஒன்று ஒன்றா எழுதுறேன். ஃபர்ஸ்ட் 1996ல பர்ச்சேஸ் பண்றாரு அவரு 1,50,000க்கு. அப்புறம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாரு ஆஃப்டர் 1 இயர் 1997ல பண்றாரு. ஆம், திருப்பி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாரு. இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தள்ளுறாரு. 1988ல அப்புறம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாரு 2 லட்சத்துக்கு. அப்புறம் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ பார்த்தோம்னா 6,10,000 ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி அந்த வீடை வித்துடுறாரு. செல் பண்ணிடுறாரு 2024.
₹25,00,000 வித்துறாரு. திருப்பி என்ன பண்றாரு, அனதர் 2 ஹவர்ஸ் வித்தின் 2 மந்த்ஸ்லயே பண்ணிடுறாரு. சூப்பரா அவரு ஆனா. 2 lakhs அது ஒண்ணு பண்ணிடுறாரு. அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் பிரில்லியன்ட். ஹி இஸ் a brilliant guy. அக்கவுண்ட் ஸ்கீம்ல ஒரு 50,000 போட்டு வச்சிடறாரு. என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறேன். சூப்பரா பண்ணிடலாம். ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் பிரச்சனை கிடையாது. இது கண்டிப்பா இண்டெக்ஸிங் பண்ணி ஆகணும் சொல்லுமா. ஸோ நம்ம ஃபார்மேட்டுக்கு வரலாமா? இந்த சம்மோட ஆன்சர் ஏதாவது தப்பா? ஓ சூப்பர். ஓகேடா அப்பனா சூப்பர். ஓகே செல்லம், நம்ம வாங்க நம்ம ஜாலியா போடலாம். இந்த சேல் பிரைஸ் என்னடா செல்லம்? ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சூப்பரா ஒரு டேப்லர் காலம் கிரியேட் பண்ணிக்கணும் செல்லமா. ஒரு செக்லிஸ்ட் இதெல்லாம் ஒரு கேபிட்டல் கெயின் சம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா இந்த செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரா வந்துரும். நான் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெஜாரிட்டி இந்த மாதிரி செக்லிஸ்ட் கொடுத்துருவேன். ஸோ குட்டியாக அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா போதும். இப்போ பாரு சேல் கன்சன்ட்ரேஷன் என்ன, இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் 25 lakhs. ஓகே. எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா? கிடையாது. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கலாம். நெட் வேல்யூ இது. ஜூடு ஃபோன் பண்ணுறாரு. ஒரே நிமிஷம். இல்லை இல்லை ஃபோன் பண்ணல செல்லம், வாட்ஸ்அப் பண்ணியிருக்காரு. இல்லை இல்லை இந்த சம்மன் சொல்லிட்டேன். இன் கிளாஸ் வித் ரிஷான்னு சொல்லிட்டேன். ஒரே நிமிஷம் தான். ஆ அடுத்தது வந்து இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் சொல்லி சொல்லலாமா? உன் ஃபேவரட் ஏரியா. ம் 360 மறக்கவே மாட்டேங்குது. ம் ஆ என்ன இங்க பர்ச்சேசிங் பிரைஸ் இண்டெக்ஸ்? ம் டிவைடட் பை என்ன? பர்ச்சேசிங் பிரைஸ் இண்டெக்ஸ் என்ன? பர்ச்சேசிங் பிரைஸ் இண்டெக்ஸ் என்ன சொல்லம்? காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் என்ன? அதாவது காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸிங் என்ன? டிவைடட் பை. ஆ அதுதான் சூப்பர். அதுதான் கேக்குறேன். நீ 363 சொல்லும் போதே டிவைடட் பை அந்த பர்ச்சேஸ் பையோட இண்டெக்ஸை பை டிஃபால்ட்டா சொல்லிடுங்க. ஓகே. இன்டூ 6,10,000. சூப்பர். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காடா? இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்ல. சி முன்னாடி பண்ணதெல்லாம் விட்டுருங்க. அவன் ஏதோ பண்ணினே இருக்கான் பாவம். விட்டுருங்க அதெல்லாம். இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. நீங்க 2001க்கு முன்னாடி இருக்கிற எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் எடுத்துக்காதீங்க செல்லமா. செல்லுபடி ஆகாது. செல்லுபடி ஆகாது. 2001க்கு அப்புறம் தான் இந்த இண்டெக்ஸிங், இந்த இன்ஃப்ளேஷன், இந்த பர்ச்சேசிங் பவர் இது எல்லாமே எடுத்துட்டு வந்தாங்க. ஓகேவா? இப்போ இவன் இல்லையா பாவம், இண்டெக்ஸிங்கும் இல்லையா, முடிச்சலாம் செம்ம. இவன்லேருந்து இவனை மைனஸ் பண்ணி இதையும் மைனஸ் பண்ணி போட்டா எனக்கு 2,85,700 வருதுடா. ஓ புக் ஆன்சரோட டாலி ஆகாதா இது? ஓகே. உங்களுக்கு என்ன ஆன்சர்? 2,85,700. வெரி குட். அப்புறம் செல்லம் லெஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறான் பாருங்க கண்ணா. அவனை தூக்கி பண்ணு. அந்த 2,85,700 வச்சு அவன் சூப்பரா ஒரு வீடு வாங்குறான். அந்த வீடு வாங்குறான் இல்லையா, அந்த வீடு வாங்குறது ஃபுல்லா வந்து 2 lakhs எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன். இது வந்து 54 என்ன? இது செக்ஷன் 54ல வீடு வாங்கிட்டான் அந்த பைசா வச்சு. ஜாலியா. மிச்ச பைசா எவ்வளவு இருக்கும்? 85,500 இருக்குமா? அதுலேருந்து பிரில்லியன்ட் கை
கேபிட்டல் கெயின் அக்கவுண்ட் ஸ்கீம்ல எடுத்து ஒரு 50,000 ரூபாய் எடுத்து தூக்கி போட்டோம். அது போட்டா சேஃப்டா நம்மளுக்கு. அப்ப மிச்ச கையில எவ்வளவு இருக்கும் உங்ககிட்ட? 35,700 ரூபாய் அழகா வச்சு சூப்பரா அதையும் அவன் பிரில்லியண்டான கை ஏதாவது ஷேர்ஸ்ல போட்டிருப்பான். இதான் செல்லமா கேபிட்டல் கெயின். டாக்ஸபிள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். புரியுதா இல்லையாடா? ஏதோ புரியுதா? கேபிட்டல் கெயின்ஸ் அக்கவுண்ட் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு செல்லம். இங்க போட்டிருக்கான் பாரு. கேபிட்டல் கெயின்ஸ் அக்கவுண்ட் ஸ்கீம்னு இருக்கு. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இப்ப நான் 2,00,000 ரூபாய்க்கு பிளாட்டை வாங்கி போட்டேன். ஐயோ 85,000 ரூபாய் இருக்கே. இல்ல இல்ல சேவ் பண்ணோம்னு சொல்லிட்டு கேபிட்டல் கெயின்ஸ் அக்கவுண்ட் ஸ்கீம் போட்டோம்னா நான் திருப்பி எனக்கு ஏதாவது வேணும்னா அதுல இருந்து எடுத்துக்கலாம். டாக்ஸ் கிடையாது. அதனால இப்ப கையில அவனுக்கு எவ்வளவு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஐடிக்கு பே பண்ணணும்னா 35,700 ரூபாய். அவ்வளவுதான் சொல்லும். புரிஞ்சிடுச்சா? இப்ப இது இது எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் என்னெல்லாம் இதுன்னு அலைன் பண்ண முடியறது இல்ல உங்களுக்கு? இங்க பக்கத்துல போடவா நானு? நெட் சேல், காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸிங், ஓகேவா? இது அவன் பைசா நீ இப்படி யூகிச்சுக்கணும்டா கண்ணா. இது ஒரு இதுவா பார்க்காத, சாப்டரா பார்க்காத. நீ தான் ஒரு வீடு வாங்குற, கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணி வீடை விற்கிற, உனக்கு கையில 2,85,700 ரூபாய் லாபம் கிடைக்கிறது. டக்குன்னு எடுத்து இன்னொரு வீடு வருதுன்னு புக் பண்ணிடுற 2 லட்சம். அப்போ உனக்கு அது எக்ஸம்ஷன். புரியுதா? அப்படின்னு யோசிக்கணும். யோசிச்சேன்னா டாக்ஸ் தேவாமிர்தமா இருக்கும் உனக்கு. அடுத்தது 85,700 ரூபாய். ஐயோ இவ்வளவு அமௌண்ட் இருந்தா யாராவது எடுத்து பைசா செலவழிச்சிருவாங்க, ஒய்ஃப்லாம் எடுத்துருவாங்கன்ட்டு டப்புன்னு என்ன பண்றான், கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஸ்கீம்ல போடுறான். அதுவும் அவனுக்கு பெனிஃபிட்டான ஸ்கீம். கேபிட்டல் கெயின் அக்கவுண்ட் ஸ்கீம், அதுக்கு பேர் சிஜிஏஎஸ்ன்னு சொல்லுவோம். ரிமைனிங் இருக்கா பரவாயில்ல, ஒய்ஃப் கிட்ட சொல்லி. ஆனா நீங்க கோல்டுல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இல்ல வேணாம் வேணாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா பண்ணிட்டு போறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறோம். புரியுதா? இது இந்த கதை வந்து கொஸ்டின் நம்பர் 6. வேற என்ன இருக்கு? அவ்வளவுதானே இல்ல? இது கரெக்ட், இதுதான் கரெக்ட் ஆன்சர். இது என்னடா ஆச்சுலாம்? 25 lakhs minus 6 lakhs 10,000. அதாவது புக் மெத்தட் படி போட்டிருக்கியா? மேம் என்ன பண்ணிருக்காங்க? இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட். இண்டெக்ஸிங் பண்ணணும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னாலே இண்டெக்ஸிங் பண்ணி தான் ஆகணும். மேம் என்ன பண்ண? ஓகே ஓகே, அது என்னன்னா அது என்ன கிளாஸ்? இல்லடா முன்னாடி, அதாவது அதான் 23rd July 2024 வரைக்கும் இந்த இண்டெக்ஸிங் கான்செப்ட் இருந்தது. போன ஜூலைல தான் என் பொண்ணோட பர்த்டேக்கு அப்புறம் தான் மாத்தினாங்க. 16th July அப்புறம் தான் அவன் மாத்தினா. இல்ல இல்ல, இண்டெக்ஸிங் வந்து வேண்டாம், நீ திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்ததுன்னா இண்டெக்ஸிங் எடுத்துக்க. இல்ல அந்த இண்டெக்ஸிங் கான்செப்டே எடுத்துட்டாங்க. இது நியூ டாக்ஸ் ரெஜிம் செல்லம். ஆமா நியூ டாக்ஸ் ரெஜிம் ரெண்டு பண்ணிருக்காங்க அவங்க. ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்லயும் பண்ணிருக்காங்க, நியூ டாக்ஸ் ரெஜிம்லயும் பண்ணிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, நியூ டாக்ஸ் ரெஜிம் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம். அதாவது எப்படின்னா இது இண்டெக்ஸிங்கோட பண்றதுடா. ஆ இல்ல செல்லம், போன வருஷமே ரெண்டு அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்கடா. ரெண்டு அமெண்ட்மெண்ட்னா 23/7/2000 பிஃபோர் 2024க்கு பிஃபோர் வந்து. ஏன் தெரியுமா சேல் மொட்டையா அவன் 2024-25 கொடுத்துட்டான்டா. அது ஜூலை மாசமா, மே மாசமா, ஏப்ரல் மாசமா, டிசம்பர் மாசமா தெரியலையே. அதனால மேம் என்ன பண்ணிட்டாங்க, உத்தேசமா சரிப்பா அவன் ஒரு வேளை மே மாசம் பண்ணியிருந்தானா, 22nd ஜூலை 2024க்கு முன்னாடி அவன் சேல் பண்ணியிருந்தானா
இது அப்ளிகபிள். இண்டெக்ஸிங் அப்ளிகபிள். நான் இங்க போடுறேன். இண்டெக்ஸிங் இஸ் அப்ளிகபிள் only if sale happens before 23rd July 2024. ஒருவேளை நவம்பர்ல பண்ணியிருந்தானா இண்டெக்ஸிங்கே கிடையாது. கரெக்டா? இப்போ ஓகே. ஆப்ஷன் 2 பேயிங் டாக்ஸ் at 20% after considering the index benefit. இப்ப நம்ம அதாவது 23/7/2024க்கு அப்புறம் அவன் ஒரு ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங்கை வந்து அக்வயர் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு வச்சுக்கோக்கணும். அந்த மாதிரி டைம்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அசசிக்கு. நீ இண்டெக்ஸிங் பண்ணாத, ஆனா அதிகமான இண்டெக்ஸிங் பண்ணினேன்னா 20% டாக்ஸ் பே பண்ணும். இண்டெக்ஸிங் பண்ணலன்னா கம்மியான டாக்ஸ் பே பண்ணோம்னு சொல்லிட்டு லா எடுத்துட்டு வந்தாங்க. அதனாலதான் நம்ம மேம் அப்படி சொல்லியிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இது எங்க போன வாட்டி ஏன் ஏன் எழுதி வச்சுங்க. ஏன் அதுன்னா இந்த இதனால தான்டா சொல்லுமா. இண்டெக்ஸிங் பண்ணலன்னா அவனுக்கு கம்மி இது டாக்ஸ் பே பண்ணும். இண்டெக்ஸிங் பண்ணானா டாக்ஸ் அதிகமா பே பண்ணும். ஆனா அசசியோட ஆப்ஷன் அது எப்படி இருந்தாலும் பண்ணலாம். அதனால தான் மேம் ஆஃப்டர் 23/7/24ன்றது ஸ்பெசிஃபிக் இந்த ரூல் எடுத்துட்டு வந்தாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா 16th இது வித்தவுட் இண்டெக்ஸிங். இங்க நான் அப்படியே போடுறேன். அவ்வளவுதான்டா. இதுல உங்களுக்கு 16 lakhs ஆமா 2 இங்க 25 lakhs, அப்புறம் இங்க ஒரு 18,90,000, 16,90,000, 16 lakhs பாருங்க. இண்டெக்ஸிங் இல்லனா 16,90,000 40,000, இண்டெக்ஸிங் ஓடனா 35,900. அவ்வளவுதான் சொல்லலாம். இந்த இடம் தான் மாறுதுடா. யூ ஆர் நாட் டூயிங் இண்டெக்ஸிங். Here is a change. இல்ல ஏன் அந்த அது என்ன 23rd ஜூலை என்னன்றத உங்களுக்கு சொல்றேன். அந்த நிகழ்வுகளை ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் ஹியர். ஓகேவா? ஆப்ஷனல் தான் செல்லமா. 23rd 7/2024க்கு அப்புறம் அவன் சேல் பண்ணியிருந்தான் நீங்க நினைச்சீங்கன்னா இண்டெக்ஸிங்கும் பண்ணலாம், இண்டெக்ஸிங் பண்ணாமலேயும் இருக்கலாம். ஆனா இண்டெக்ஸிங் பண்ணி ஏன் இந்த மாதிரி பண்றோம்னா அவங்களுக்கு இந்த டாக்ஸ் இம்பாக்ட் இதுவாகுது. அதனால தான் மேம் அப்படி போட்டிருப்பாங்க. ஓகே செல்லம், ஐ வில் சஜஸ்ட் யூ ஒன் திங். இந்த சம் ஹோம்ஒர்க்கா போடுங்க. கொஸ்டின் நம்பர் 7. இன்னும் எவ்வளவு சம்ஸ் இருக்குடா? ஓகே 9 10 ஈஸியா இருக்கும்னு தோன்றது. ஒரே நிமிஷம் கண்ணா ட்ரை பண்ணி பார்க்க ரெண்டு சம்ம. பேசிக்கா நல்லா கவர் பண்ணிருக்கோம் த்ரிஷா. அந்த ஒரு இதுதான் இப்படிதான் திஸ் இஸ் ஹவ் தி கேபிட்டல் இதுவாகும். ஒரு ஐடியா வந்துருக்கா இப்போ கான்ஃபிடன்ஸ். இப்போ நீங்க போட்ட சமயம் திருப்பி போட்டு பார்த்தாலே போதும்டா த்ரிஷா.
ஒண்ணும் இல்ல. இல்ல, இல்ல. நீங்க போட்டு பாருங்க. முடிஞ்சதுன்னா நான் வந்து ஆமா. ஆ முடிஞ்சதுன்னா நான் வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பிஃபோரா கூட உட்காந்துக்கிறேன் உங்க கூட. ஓகேவா? நாளைக்கு பார்த்தோம்ல ஒரு 1 ஹவர் கான்ஃபரன்ஸ் இட்ஸ் கம் மவுஸ் ப்ராப்பர்ட்டியோட அந்த 2 சம்மோட ஒர்க்கிங் இருக்குடா. அத நான் போட்டு அனுப்பிச்சு விடுறேன்டா செல்லமா. ஓகேவா? இல்ல சாரி. ஆ இது இல்ல. எதுடா? இந்த ஃபைலா? ஆ ஆ ஓகே. அப்ப இதுதான் கரெக்ட். ஓகே. ஸ்லோவா டவுன்லோட் ஆகுது. ஒரு நிமிஷம் கண்ணா. நம்ம இப்போதைக்கு we will keep it as 9 to 10:30. ப்ரையரா முன்னாடியே இருந்தா கூட நான் 8:30 to 10:30 கூட உட்காந்துக்கிறேன். ஆனா ஐ வாண்ட் டு கிவ் யூ சம் டைம் ஃபார் யூ டு செல்ஃப் ப்ரிப்பேர் so that you can come up with doubts. ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் 1 மணி நேரத்துல உன்னை இது பண்ணிடுவேன்டா. ஒரு ஐடியா கொடுத்துருவேன் எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணுன்ட்டு. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலா நீங்க நல்லா போடுறீங்க. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம போட்ட சம்ஸை திருப்பி போடுங்க. கேபிட்டல் கெயின்ஸ் இப்ப போட்ட சம்ஸை திருப்பி போடுங்க. பென்ஷன் ஆமா திருப்பி போடுங்க. தியரி இருக்கா? பென்ஷன் பென்ஷன் 9 என்னதுடா 9 இவ்வளவு பேசம்மா. செல்லம் 10 ரொம்ப ஈஸிடா. ஆமா ஆமா 10 ஈஸி. 10 ஈஸி. 9 ஒரு நிமிஷம் இருக்கிறேன். ம், நான் எப்படிக்க தலையை திருப்பிக்கிறேன். ம். ஓ 9லயே ஏபி இருக்கா? 7 and 10 ட்ரை பண்றா. 9 வந்து நான் உட்காந்து நைட் போட்டு வைக்கிறேன்டா சாப்பிட்டுட்டு. பெர் ம் ஓகே. நம்ம வந்து ஆ, அதான் நம்ம 9 to 10:30 அப்படி உட்காந்துட்டுலாம் சொல்லலாம். முன்னாடியே உட்காந்துக்க முடிஞ்சுனாலும் உட்காந்துக்கிறேன். நான் பார்த்துட்டு சொல்றேன். ஆனா 9 to 10:30 கண்டிப்பா உட்காந்துக்கிறேன்டா. ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ்க்கு ஒரு குட்டி ஃபார்மேட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன்டா. இன்அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி. ஆ பார்த்துக்கோ. ப்ராஃபிட்ஸ் எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்கல்ல செல்லம் உங்களோடது. அனுப்பிச்சிருக்கு. அந்த சம்ஸ் ஓகே தானே இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. அது பார்த்து இல்ல டைம்ஸ் எனக்கு ஆமா ஸ்லோவா எனக்கு டவுன்லோட். சிலமா அதுல ஆன்சர்ஸ் இருக்க மாட்டோம் இந்த ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்லாம். ஓகே ஓகே. இது மெயின் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணி நேற்று நைட் உங்களுக்கு சம்ஸ்லாம் ஹை லெவலா பார்த்துட்டு என்னோட சிடபிள்யூ புக்கோட அலைன் பண்ணி ஓரளவுக்கு ப்ரொவிஷன் எப்படி பெஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லி தரலாம் அது பார்த்தேன். அப்புறம் அன்னைக்கு வந்து இன்கம் ரோபோஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தேன். சம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ப்ராஃபிட் சயின்ஸ் எனக்கு அனுப்பிச்சா ஓகேடா. எனக்கு அனுப்பலன்னா மட்டும் ரீசன் மட்டும் பண்ண முடியும். அதாவது இந்த கொஸ்டின் பண்ணா கூட போதும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நடுவுல ரீல்ஸ்லாம் ஏதோ இது கன்வீனியன்ட்டா இருக்கு மொபைல் பண்ணணும். அதனால சில ம். நீங்க ஆன்சர் சொல்லும்போது மேல வந்து
கொஞ்சம் நல்லா தெரியிற மாரி கொஸ்டின் நம்பர் 12 அப்படி போட்டீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட், ஆன்சர் ஆஸ் யூசுவல் நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ற மாரி பண்ணி குடுத்துறோம். எவ்வளோ இருக்கும்டா? ஒரு 10 சம் இருக்குமாடா? ஒரு 10 சம் இருக்குமாடா? 10 சம் இருக்கும்ல? ஓகே, ஃபைன். ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் வந்து 2 ஒரு 6, 7 அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் தான் உங்களுது டிஃபரெண்ட்டா இருக்கு. நீங்க அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே சொன்னீங்கல்ல? அப்போ ஒரு இது ஸ்க்ரீன் மாரி ஷேர் பண்ணீங்க. அதுல நான் பார்த்தேன் ஜஸ்ட். அதாவது இந்த மோட்டார் கார் வந்து பிரைவேட் இது யூஸ் பண்றது, டெப்ரிஷியபிள் அலவன்ஸ், அப்புறம் வந்து இன்அட்மிசிபிள் அந்த மாதிரி. அதாவது எனிதிங் ரிலேட்டட் டு பர்சனல் ஷுட் பி டேக்கன் அவுட். அது தம்ப் ரூல். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து டெப்ரிசியேஷன்ல கொஞ்சம் ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கு அக்கவுண்டிங் இதுபடி அந்த மாதிரி நான் பார்த்தேன். அப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து அந்த எக்ஸம்ஷன் ஒன்று இருக்கு. நான் அதை பார்த்துடுறேன். ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஐ வில் ட்ரை டு மேக் இட் as simple as possible ஃபார் யூ. ஓகேவா? ஓகே செல்லம். ஸோ இன்னைக்கு ப்ரையாரிட்டியா கேபிட்டல் இது பண்ணுங்க. பென்ஷன் ப்ரொவிஷன் தரவு பண்ணிடுங்க. ஓகேவா? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட ஃபார்மேட்லாம் ஃபுல்லா பார்த்துருங்க. நாளைக்கு உட்காந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் பார்த்துடலாம். 8:30 மணிக்கே உட்கார முடிஞ்சதுன்னா நான் உட்காந்துன்றேன்டா கூட. ஓகே. சரி செல்லம். கண்டிப்பாடா, ஷூர்டா. ஓகே இல்லடா, யூ ஆர் குட் டு கோவா ஃபார் டுமாரோஸ் எக்ஸாம். ஹவு டு யூ ஃபீல்? இல்ல இப்ப நான் என்கிட்ட இல்ல இப்ப இல்ல இப்ப என்கிட்ட வந்து வேல்யூவேஷன் இருக்கான்னு கேக்குறேன்.